Hi friends, welcome to Relaxed Recipes. பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம்ங்க. இந்த பாப்கார்னை விதவிதமாக நம்ம வீட்லேயே நல்ல மொறுன்னு பண்ண முடியுங்க. அதுக்குரிய டிப்ஸோடு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல பாப்கார்ன் நார்மலாக சால்டட் பட்டர் பாப்கார்ன் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கான சோளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பெருசாக குண்டாக இருக்குன்ட்டு. அப்படி இருக்காதுங்க. இது சின்னதாக முத்து மாதிரி இருக்கும். இதுதான் பாப்கார்ன் செய்கிறதுக்கான சோளம். நார்மலாக கடைகளில் கிடைக்கிற மக்காச்சோளம் இருக்கும் இல்லையா, குண்டு சோளம், அதை வச்சு பாப்கார்ன் செய்ய முடியாது. நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிலேயே பாப்கார்ன் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த பாத்திரத்துக்கு ஒரு கரெக்டான மூடியும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா பாப்கார்ன் பொரிய ஆரம்பித்த உடனேயே நம்ம மூடி வச்சிடணும். முதல்ல பார்க்கையில் இவ்வளோ எண்ணெய் இவ்வளோ வெண்ணெய் தேவைப்படுமா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் தான் உங்களுக்கு பாப்கார்ன் சாப்பிடையில வாயில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல பொறுன்னு பாப்கார்ன் எல்லாம் ரெடி ஆகிடும். ஒரு சில சோள விதைகள் பொரியாமல் அடியில் இருக்கும். அதை நம்ம நீக்கிட்டு மேலே உள்ளது தனியாக ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேரமல் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு, இனிப்பு பாப்கார்ன் பண்ணுறதுக்குமே சோளத்தை இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட நான் சீனி சேர்த்துக்கிறேன். நல்ல கனமான பாத்திரத்தில் சீனி சேர்த்துக்கோங்க. இது நல்ல இலகி வரட்டும். தீயை நல்ல குறைவாக வச்சுக்கலாம். கேரமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலராகவும் ஆயிடக்கூடாது, புகைஞ்சிடவும் கூடாது. அந்த மாதிரி புகையிற ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டா நமக்கு பாப்கார்ன் கசந்து போயிடும். இந்த மாதிரி எல்லாம் தேன் கலரில் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாப்கார்ன் செய்யலையே பட்டரில் சால்ட் போட்டு தான் பாப்கார்ன் செஞ்சிருந்தோம். அதனால் இப்போ அன்சால்டட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க பாப்கார்னை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கேரமல் பண்ண உடனே நம்ம பாப்கார்னை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லது சீக்கிரமாக கட்டி தட்டிடும். முதல்ல மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இன்றைக்கி எடுத்திருந்த 1/2 கப் சோளத்துக்கு 1/4 கப் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும். ஆறின பிறகு நீங்கள் கையால் உடச்சி விட்டீங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். இப்போ நம்ம மசாலா அல்லது ஸ்பைசி பாப்கார்ன் தான் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் உருக்கிறதுக்கு முன்னாலேயே தேவையான மசாலாலாம் சேர்த்துடணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். சாட் மசாலாலேயும் உப்பு இருக்கும், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல சேர்க்குற உப்பை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருக்கிறதுக்குள்ளேயே இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலாவை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சோளத்தை சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கிறேன். சோளம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தீயை மிதமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம மூடிடணும். ஹை ஃப்ளேமுக்கு மாற்றாதீங்க, மிதமான தீயிலே இருக்கட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சலசலப்பு நின்னாக்கில் அந்த பொரியிற சவுண்டு குறைஞ்ச பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். சாட் மசாலாவை நீங்கள் முதல்ல சேர்க்காம லாஸ்ட்டில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாப்கார்ன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.